கடந்த சட்டமன்ற தேர்தலில் தென் மாவட்டங்களில் அதிமுக ஒரு மிகப்பெரிய தோல்வி, அதாவது மாநிலத்தில் தோல்றதுக்கு காரணம் நீங்கள் தான். நீ வாக்கலாம் பேசுங்க. ஸோ எந்த ஏரியாவில் நீங்கள் கேட்டீங்க? தென் மாவட்டங்களில் கேட்டீங்களா, குறிப்பாக டெல்டாவில் கேட்டீங்களா? எந்த வட்டாரத்தில் நீங்கள் வந்து சீட் கேட்குறீங்க? உங்கள் மனசில் என்ன இருக்குது? தென் மாவட்டமா இல்லை டெல்டாவா? இந்த ஏரியா சார் ஒன்னே சொல்கிறேன். எங்கள் இயக்கத்திற்கு 75 ஆண்டு திமுகவிற்கும் 50 ஆண்டு பழனிசாமி கட்சிக்கும் இணையாக நிர்வாகிகள் கட்டமைப்பு தமிழ்நாடு முழுவதும் இருக்குது. எங்களுடைய செல்வாக்கு நீங்கள் சொன்ன மாதிரி ஓட் பேங்கு டெல்டா மற்றும் சவுத்தில் ஒரு 15 பாராளுமன்ற தொகுதிகளில் எங்களோடு சேர்பவர்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சரிதான், அதுதான் உண்மை. ஆனால் மற்ற தொகுதிகளையும் கணிசமான வாக்குகள் நீங்கள் 2019 பார்த்துருப்பீங்க இருக்கு. அதனால் 39 தொகுதிகளிலும் எங்கள் இயக்கம் எங்கள் கூட்டணிக்கு உதவிகரமாக இருக்கும். பல தொகுதிகளில் எங்கள் ஓட்டு வங்கியும் உதவியாக இருக்கும். பல தொகுதியில் எங்கள் கட்டமைப்பு, எங்கள் நிர்வாகிகள், தொண்டர்கள் கடினமாக உழைத்து எங்கள் கூட்டணி வெற்றிக்கு உறுதுணையாக இருப்பார்கள். நான் இன்னும் பார்க்கலைங்க அவங்க தேர்தல் வாக்குறுதியெல்லாம் சொன்னாங்களா, அது மாதிரி எல்லாம் மக்களை ஏமாற்றுற வேலையாக தான் இருக்கும். மத்திய அமைச்சர் சோபா தமிழக மக்களை வந்து பயங்கரவாதிகள் அந்த போன்ற ஒரு சித்தரித்து பேசியிருக்காங்க. பல்வேறு கட்சியினர் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. உங்களுடைய கருத்து? யாரோ ஒருத்தர் தீவிரவாதி இருந்தால் அந்த மாநில மக்களை தீவிரவாதிகள் போல் சித்தரித்து பேசுவது யார் செய்திருந்தாலும் தவிர அந்த மத்திய அமைச்சருடைய அந்த கூற்றை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். அவங்க உண்மையாக சொல்ல போனால் அவங்க என்ன சொன்னாங்க? அவங்க தமிழகத்தில் இருக்கக்கூடியவங்கள பயங்கரவாதிகள் அப்படின்றது போல சித்தரிச்சு போல சொன்னதெல்லாம் நீங்கள் மீன் பண்ணுறதில்ல. அவங்க சொன்ன வேலை எனக்கு, ஏன்னா உண்மையாகவே நான் பார்க்கல. அவங்க என்ன வார்த்தை சொல்லியிருந்தாங்களோ அதை ரிப்பீட் பண்ணுங்க. அவங்க திரும்பவும் மன்னிப்பு கேட்டதாக எங்கள் நிர்வாகிகள் சொல்கிறாங்க. சும்மா போட்டு அதாவது நான் இந்த என்டிஏ கூட்டணியில் சேர்ந்ததுனாலே நீங்கள் யாரோ எங்கேயோ ஒரு அமைச்சரோ ஒரு பாஜக நிர்வாகியோ பேசுறது அந்த இல்லை நான் பதில் சொல்ல முடியாது. இன்னொன்று அவங்களே நான் இன்றைக்கி உண்மையாகவே அவங்க என்ன சொன்னாங்கிறத நான் கவனிக்கல. நான் இப்போ 24 மணி நேரம் டிவிலெலாம் உட்காந்துட்டு இருக்க முடியாதுமா. சில தகவல் கிடைக்கும், எங்கள் அலுவலகத்தில் சொல்லுவாங்க. இன்றைக்கி 4 மணி நேரம் நான் வேறு வேலைகள் இருந்ததுனால தெரியல. அவங்க வந்து அப்படி சொல்லி தான் தவறுன்னு சொன்னேன். அவங்களே தனது தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்டிருக்காங்க. அப்புறம் அது ஒரு கொஸ்டினாக போய் கிளப்புறீங்களே. இவங்கன்னு இல்லை, யாருமே அப்படி ஒரு மாநில மக்களை, அதான் சொன்னேன், குறிப்பாக யாரோ ஒரு மாநிலத்தை சேர்ந்தவர் தவறு செஞ்சால் அந்த மாநிலத்தை சொன்னால் அது யார் சொன்னாலும் தப்பு. அதாவது 3வது முறையாக பாரத பிரதமராக பிரதமர் மோடி அவர்கள் வரப்போவது உறுதி. அவருக்கு ஏன்னா அவர் செய்த சாதனைகள் 10 ஆண்டு சாதனைகள், ஊழலற்ற நிர்வாகம், இந்தியாவை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்வது, இன்னும் வருங்காலங்களில் ஒரு சிறந்த வல்லரசு நாடாக மோடி அவர்கள் இந்தியாவை உயர்த்துவார் என்பது எல்லோருக்கும் உள்ள நம்பிக்கை. அதனால திரு மோடி அவர்கள் மீண்டும் பிரதமராவதற்கு தமிழ்நாட்டு மக்களும் தயாராகி கொண்டிருக்கிறார்கள். அதில் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஒரு அணிலை போல திரு மோடி அவர்கள் மீண்டும் பிரதமராவதற்கு நாங்கள் தமிழ்நாடு முழுவதும் கடுமையாக பணியாற்றுவோம். சவால் என்று எதுவும் இல்லை. ஏதாவது திமுக கூட்டணிகளை பொய் பிரச்சாரத்தை நாங்கள் வீடு வீடாக சென்று முறியடிப்போம்னு சொல்லுவோம்.